ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்கு. அதே சமயத்தில் ராகு கேதுகள், சூரியன், குரு, அது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கு. அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு. ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க, ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க, ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உடல் உபாதைகள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கொஞ்சம் பிபி, சுகரு, மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும்பொழுது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரருக்கு அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வந்து ஒரு புதிய டைரக்ஷனில் போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், சுபவரியங்கள் செய்து அந்த மூலமாக பொருள் ஈட்டி அது இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் மூலமாக சில பண்ணுறது, வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது, எஜுகேஷன் லோன் வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரையே வந்து நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச கட்டடம், பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரிலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துலேயே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை, ஒரு நார்த் இந்தியன் டிராவல் போகிறது, ஒரு அந்நியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நைட் நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள்.